Hi guys, welcome to Vlogs with Smile. இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 90s ஆர் இயர்லி 2K கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸ் ஆன PS2 கேமில் தான் வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேட்ரிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஜார் ரோட் மெயினில் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு PS2 விளையாடி மறுபடியும் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு போகிறோமா இல்லையான்றதை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். உள்ளே போய் எப்படி இருக்குது என்ன எதுன்னு காட்டுறேன். PS2, PS3, PS4 வச்சுருக்காங்களா அவங்ககிட்டே கேட்போம் என்ன மாதிரி இருக்குது உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ ஆகும். வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் ஏதுன்னு சொல்லிட்டு ஷாப்போட ஓனரே சொல்லுவாங்க. ப்ரோ எப்படி எப்போ ஓப்பன் பண்ணிங்க இது? ஆக்சுவலி 1 month ஆகுது. 1 month ஆகுதா? 1 month ஆகுது ஆக்சுவலி. 1 month. நான் இதே தான் மயிலாப்பூர் ஏரியா தான். அவர் பெட்டராப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டார்ல, அதில் தான் பார்த்தேன். எப்படி ப்ரைஸஸ்லாம் எப்படி வரும்? ப்ரைஸஸ்லாம் கம்மி தான். நம்ம ஸ்டார்டிங் 40 rupeesலேருந்தே இருக்குது. 40 rupees. ஒருத்தர் சிங்கிளாக ஆடினா 40 rupees தான். ஓகே. எத்தனை இப்போ 4 பேர் ஆடினீங்கன்னா உங்களுக்கு 120 வரும் PS2ல. ஓகே. PS5ல உங்களுக்கு வந்து 4 பேருக்கு வந்து 300. ஓகே ஓகே. PS2 மட்டும் தான் இருக்கா இல்லை என்னென்ன இருக்கீங்க? PS2, PS4, PS5. PS5 மூணுமே இருக்குது. PS5ல அதே சேம் ரேட் தானே எல்லாமே இல்லை? இல்லை ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு வரும். அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம். சப்போஸ் PS5 விளாட்றோம்னா எப்படி ஒருத்தருக்கு வந்து 100 1 மணி நேரத்துக்கு. 4 பேர் ஆடினீங்கன்னா 300 வரும். அதிகமாக ஆட கம்மியாகும். ஓகே ஓகே. ஆக்சுவலி நீங்கள் பஜார் ரோடு இல்லை மயிலாப்பூர், ட்ரிபிள் கேன் இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா பஜார் ரோடில் மேட்ரிக் ஜோன் அப்படின்னு போட்டாலே டேரெக்டாக லொக்கேஷன் காட்டுது. இந்த லொக்கேஷனில் கூட நீங்கள் விளையாடலாம். இப்போ நாமளும் போய் PS2 விளையாட போகிறோம். தேங்க்யூ ப்ரோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் விளையாட்டு பார்க்குறோம். A few inches later. ஆக்சுவலி விளையாட உட்காந்துட்டோம். போயிட்டுருக்கு, ரன்னிங்கில் இருக்குது. ஆக்சுவலி 3 player போடு. ராயல் ரம்பிள் போட்டாலும் ஓகே தான். பழைய நாஸ்டாலஜி ஃபீல் அந்த பாட்டுலாம் வர மாதிரி போட்டுவிடு. மூஞ்சி தெரியுதாடா அதில்? இல்லை ஃப்ளாஷ் போட்டுக்கலாம். ஆக்சுவலி ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம பாஸ் தான் வந்து PS2ல வந்து பிளேயரு. போடு. இல்லை ராயல் ரம்பிள் போட்டாலும் ஏதா இருக்கா பாரு, இருந்தால் போட்டு விடு. 3 player 3 பையனை தனியாக விட்டு ஃபஸ்ட்டு அந்த பாட்டி கடை நாஸ்டாலஜி சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு? ஏய் நான் ரெடிப்பா. நான் ஜான்சனா ராம ஸ்டுடியோ இல்லையா? ப்ராக்லைசர் எடுங்க யாராவது. நான் அப்பயே உட்காந்து விளையாடுவேன் தெரியுமா? இது என்னது இது? இருக்கட்டும்டா பார்த்துக்கலாம். இது விளையாடுவேன் என்னது டக்குன்னு ஞாபகம் பேர் வர மாட்டேன். ராம ஸ்டுடியோ வச்சு வேறு மாதிரி பண்ணுவோம். நீ நான் பசார்த்துல்லா அப்சலு பாரு. இப்பயும் அங்கே வந்து கை விளையாடுது தௌவிக்கு. என்ன தௌவி புரியல? நான் இது ஃபைஸ் பை கடையில் வச்சுருக்கேன் PS5. நான் சும்மா உட்காந்து சும்மா விளையாண்டுருப்பேன் உட்காந்து. தோவி இதெல்லாம் வேணாண்டா தோவி. ஏந்திரி 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 போடு போடு. கையை தூக்கி போடு. போஸ். ஏய் ஜாய்ஸ்டிக் அதிருதுடா. போட்டு வெளி வெளி பொட்டானப்பா. அண்டர்டேக்கர் யாரு? அண்டர்டேக்கர் யாரு? சரி நீ ஆடு ஆடு ஆடு.
அட தோவி வந்து கம்ப்யூட்டர் அடிச்சுட்டு இருக்கான். ஆஹா சாரி ஃபார் த மிஸ்டேக். போடு. நெக்ஸ்ட் யார் வரா நான் பார்த்துக்கிறேன். நீ என்னதுரா? கோல்டு பேக்கா? ஏய் நான் ஸ்மாக்கே வைக்கலடா ஃபுல்லாக. Emotional damage. அதுதான் என்னடா விழ மாட்டேது பார்க்குறேன். ஆமாம் தௌபி வந்து ஃபஸ்ட்டு அண்டர்டேக்கரடா. சரி கோல்டு பிரேக் தானே? இல்லை பாட்டி கார்டில் இல்லை நம்ம ட்ரிபிள் ஹெச் கோல்டு பிரேக்கு. நெக்ஸ்ட் யார் யார் அண்ணியாடா? வாடி ஏய் வர்றா ஸ்மாக் தான் போடுறோம். ஏய் அடா பாவி. ஓ ஆஹா போட்டு போய் விட்றா. ஸ்மாக்கா போட்டு தாக்குறான். போடுறேன் முச்சு விட்டான்டா. என்ன கைஸ் என்ன ஒருத்தன் பிளேயர் வந்து முடிச்சு விட்டான். ஏன்னா விளையாடி ரொம்ப நாள் ஆனதுனால டச்சு அவ்வளோ வரமாட்டேங்குது. அடுத்து நம்ம பாய்ஸ் 2 பேரும் உள்ளே இறங்கிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்தோடனே வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க. தௌபி அடி வாங்குறான்ப்பா. அங்கே பாரு நீ யாரா அந்த ப்ளூ கலர் சட்டையா? உள்ளே இருக்கியா? ரைட் ஸ்மாக் முடிஞ்சாடா உனக்கு? இல்லை முடிஞ்சா? நெக்ஸ்ட் இந்த வரான்டா. அந்த சாங் பாட்டி கடை இஸ் நாஸ்டாலஜிக். அந்த பாட்டி கடையை நான் வந்து ஒரு நாள் அந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் மாற்றிட்டாங்க. என்னால் அந்த பாட்டி கடையை நான் வந்து காட்டுறேன். ஏய் எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டுடா. அதாவது தோற்று போய்ட்டோன்னா காண்டில் இருப்பானுங்க தெரியுமா? தோற்று போய்ட்டு ஒரு மாதிரி காண்டாக தெரியுமா? எப்படா மேட்ச் முடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இது எனக்கு. நீங்கள் டக்குன்னு முடிச்சு விட்டிங்கன்னா ராயல் ரம்பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். போடு சீக்கிரம் தம்பி. என்ன தம்பி? சாஜித் பயங்கரமாக அடிக்கிறான்டா. போடு சாஜித் போடுறான். தௌபியை போட்டு ஒருத்தன் தாக்குறான் கம்ப்யூட்டர் பிளேயரு. தௌபி வந்து யாரா நீ? பிளாக் லேசனரா நீடா? நீ இவர் வந்து கோல்டு பேக். அது 2 மொட்டை விளையாட்டு இருக்காங்களே, அது யாருன்னு கோல்டு பேக் இருக்குன்னு தான் தெரியல. ராக் லேசர் மட்டும் தெரியுது. ஏன்னா பின்னாடி வந்து டேட்டோ போட்டிருக்கறனால. யார் அடித்து பொறி கறி பூமி ஆகுது அதான் கோல்டு பிரேக்குன்றான். ஆனால் அவனே அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். கோல்டு பிரேக்கை தாக்குறானுங்க போட்டு. என்ன ஸ்மாக்கு தான் அவ்வளோ வச்சிருக்கேடா டே? அழுத்துறா ஃபஸ்ட்டுலாம் இந்த ஸ்மாக் போடும்போது போட்டு வரட்டுன்னு வரட்டோமா, இதில் இருக்க அந்த அடையாளம்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி பாட்டி கடையில் அழிஞ்சு போயிடும். எங்கள் ஏரியாவில் ஒரு 4-5 கடை இருந்துச்சு. அதில் மெயினாக வந்து விளையாடுறது பார்த்திங்கன்னா பாட்டி கடை, இன்னொன்று மணியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கடை இருக்கும். அதை விட்டிங்கன்னா இந்த சைடில் இருந்தீங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை வரும். இந்த 3 கடையில் தான் பிளேஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு PS2.
அதிலே நாங்கள் வந்து ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். ஒரு சம்மர் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், நேராக பாட்டி கடைக்கு போய்டும். பாட்டி கடைக்கு போய்ட்டு ஒரு 10 பேர் 15 பேர், என்னடா 10 பேர் போவோமா, 10-15 பேர் போவோம். போயிட்டு பாட்டி கடையே ஒரு ஒரு விளாசுவோம். பாட்டி அங்கேருந்து கத்துவாங்க, தம்பி சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடே நாங்கள் எல்லாரும் விட்டோம். அந்த வீடை நான் கண்டிப்பாக அந்த வீடு போட்டு காமிக்கிறேன். பாட்டி ப்ளே ஸ்டேஷன் கடை அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருக்கும். அந்த வீடியோ இருக்கிறதே பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கும். அது நானா தோபி கண்ணாடியை ஓடுறா தோபி, நீ தான் வச்சா நீ போய் ஓடுறா, வெளியே போய்ட்டு அந்த கண்ணாடியை உடச்சி விட்றா. உள்ளே இங்கே பாட்டு ஓடிட்டுருக்கு. அதில் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும். மோஸ்ட்லி நிறைய இடத்துல மியூட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஒருத்தர் அனிமேட் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்களா? போயிட்டாங்கடா. போடுறா தோவி முட்றா அவனை. சூப்பர்ரா அப்போ அவனை முடி. சாஜித்தை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டவன அப்புறம் பார்த்து கை வலிக்குதா? அங்கே பாரு, ஸ்மாக்க பாரு. ஐயோ ஓடு. இல்லைடா இன்னும் இருக்குடா. பாடி பாரு ஆரஞ்சில் தான் இருக்கு. போடுறா கால் கிட்ட போய் போடுறா. சூப்பர்ரா. வா சூப்பர்ரா. இப்போ பாரு, இதான் ஸ்பின் ஃபைனல். ஓடு. இவன் நல்லா இதாட தானே இருக்கான். நீ கோல்டு பிரேக்கா? இவன் எப்பயோ வெளியே போய்ட்டு வச்சு பார்த்துட்டு இருக்கடா. போடுறா ஸ்மாக்க போடு. 4 வச்சிருக்கல. டும்மியிலே டும்மா கொய்யா டும்மா கொய்யா. இதுவே வைப்ரேஷன் ஆகுதுடா ஓரளவுக்கு. போடுறா சீக்கிரம் பாடுறா. மண்டை ஃபுல்லாக காலிடா அவனுக்கு. 2 பேரும் ஒரே டைம் இதில் தான் இருக்கீங்க. தோபி உனக்கு வந்துச்சு பாரு ஒரு ஸ்மாக்கு. உன்னால் முடியாதுன்னு சொன்னால் நம்ப வேண்டியது அவங்களும் இல்லை தோபி. ஒன்று போடு. வெளியே கண்ணாடியை உடச்சி விடு. தூக்கி கண்ணாடியை உடச்சி விடு. தள்ளி விடு. அவ்வளோதான் பாரு. அடுத்த கண்ணாடி விடு. போடு மண்டையில். சட்டத்தலை வருவ. சூப்பர்ரா. அவன் மண்டை போயிடுச்சுடா அவனுக்கு ஃபுல்லா. என்னன்னு தெரியாம நானும் உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாவது அடிக்கிறதுன்னு நினைச்சு. என்னடா விட்ட? அது நான் அனுப்பணும் ஒருவேளை. ஆமா அவ்வளோதான்டா தோபி. போடுறா அவனை. காதுகிட்ட போய் பின்னு போடுறா அவனுக்கு. தோபி அவனுக்கு பாடி ஃபுல்லாக காலிடா அவனுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஸ்க்ரீனில் ரத்தத்தை பார்க்குறோம். எங்க அவன் மூஞ்சி காமி ரத்தத்துக்கு. வெரி கேடி. கரெக்டாக நாங்கள் ரெட் ஸ்மாக் போடும்போது அவன் சரி ஓடி ஸ்மாக்கை போட்டு தடுத்து விட்டு போட்டான். அழுத்துறா. சூப்பர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் ஆயிட்டான். போடு ராயல் ரம்பில் போடு. அதுதான் நல்லா இருக்கும். வெளியே தள்ளி விட்டு நம்ம மாறிட்டே இருக்கோம். அங்கே பாருங்க. ஏன்டா தட்டி விட்ட? பாவண்டா. லைஃப்ல இப்போதான் ஜெயிச்சிருக்கான். கொஞ்சமாவது உற்சாகம் போட்டுன்னு விட்டா என்னடா நீ? என்னடா இதுவே கரெக்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்கு. கவுபி வரமாட்டேன். ராம ஸ்டுடியோ வரணும்டா தோவி. ஐயோ அண்டர்டேக்கர் போயிட்டான்டா.
நான் வந்து ஏய் என்னடா தோவி இப்படிலாம் பண்ணக்கூடாதா? வேணும் உனக்கு? ஆமா, நான்லாம் ராமர் ஸ்டுடியோ வச்சு வாழ்வேன்டா. ஆமாம் லாஸ்ட்டாக எப்படி இருந்தாலும் வெளியே தள்ளி விட்டா அது வேறு வெறுப்புடா. வெளியே தள்ளி விட்டா மாற்றிக்கலாம்டா. ஆனா இதில் மட்டும் வரவே மாட்டேங்கிறாங்க பாடுறா. இல்லது உனக்கு ராமர் ஸ்டுடியோ வர மாட்டேங்கிறாங்க பாடுறாங்க. அது கொடுக்குறேன். கீழே டவுன் அமுக்கிட்டே ஓ லெஃப்ட் அமுக்கிறாங்க வரமாட்டேன். டவுன் அமுக்கிட்டே வந்து என்ன தோணும்? அவன் அப்போதுலேருந்து பார்த்த முடிஞ்சுதான். போயிட்டான்டா. யா போடு. ஆஹா அந்த போஸ்ட் ராயல் ரூம்பிள் போஸ்ட். நான் பூக்கரட்டி வராம இவன் தானா? ரேமஸ் ஸ்டுடியோ. நீ இவன் புக்கட்டி அல்டிமேட் ட்ராகன். அங்கே பேர் அங்கே ஃபர்ஸ்ட் என்ட்ரி யாரு? எட்டி கொரியா. எட்டி கொரியா நான் செகண்ட் பிளேயரா? நான் கடை இது ஏய் தவி வருது. தவி அங்கே இருந்தார் ராமஸ் வீடியோ. என் மனசு தங்கம். போட்டு எக்ஸ் போட்டோம். நான் பண்ணுமோ? நீ பண்ணுங்க. எக்ஸ் தான் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னடா இது? இவனு மட்டும் புள்ளி நீ வரலையாடா? இப்போ ஃபர்ஸ்ட் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்